டியர் ஃபாலோவர்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற முக்கியமான மூலிகை பூவந்தி கொட்டை. சோப்பு கோட்டைன்னு வேற சொல்லுவாங்க. இது வந்து அழுக்க நிற்கிறதுல ஒரு மிக சிறந்த பங்கு என்று சொல்லலாம். சோப்பு காய் மாதிரி இதை நம்ம உபயோகப்படுத்தலாம். ஸோ ஹேரில் வந்து நமக்கு பொல்யூஷனால நிறைய ஆயிலாலையும் பொல்யூஷனாலையும் அழுக்கு வரும்போது அதை நீக்கிறதுக்கு எல்லாருமே ஷாம்பு தேடி போகிறோம். நம்ம கூட நிறைய ஷாம்பு காணப்படுது. ஆனால் இந்த பூவந்திங்கிற இந்த கொட்டை வந்து மிக அழகாக அழுக்கு நீக்கக்கூடியது. இதில் வந்து சில பேர் கேட்பாங்க, டாக்டர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ நான் இன்னைக்கு எங்களுடைய பூவந்தி ஹெட் பாத் பவுடருக்கு வாங்கிட்டு இருக்கேன். இந்த கொட்டையை பாருங்களேன், டேமேஜ் இல்லாமல் இருக்கணும், ரொம்ப பிளாக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப சாண்டல் கலராகவும் இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்கணும். அதுதான் வந்து நல்ல மெச்சூர்டான ஒரு காய் என்று சொல்லலாம். ஸோ இந்த காயை நம்ம வந்து பூவந்தி பவுடருக்கு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். தலையில் உள்ள ஹேரில் உள்ள அழுக்கெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துரும். இது கூட நம்ம வந்து இந்த வெந்தயம், அப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதே போல் வந்து ஆவாரம்பூ இதெல்லாம் கலந்து ரெடி பண்ணுறது தான் பூவந்தி ஹெட் பாத் பவுடர்.